multiplication of 0.2 into 0.2 plus 0.02 into 0.02 minus 0.4 into 0.02 divided by 0.36 இருக்குது. இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம எழுதணும். இதை பார்த்தாவே பாருங்கள் ஸ்கொயர் வேல்யூவாக இருக்குது. அப்போது இதை ரெண்டு ஸ்கொயர் வேல்யூ வந்தால் நம்மளுக்கு a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் யூஸ் பண்ண முடியுமான்னு பார்க்கணும். இங்கே இப்போது இது a இது bன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது 2abன்ற ஃபார்மேட்டில் இருந்தால் தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஆனாலும் இந்த 0.4 என்னோட கன்வீனியன்ட்டுக்கு 0.02ன்னு எழுதிக்கலாம். அப்போது 2ab ஃபார்மேட்டில் வந்துடுது. ஓகேவா? இங்கே அப்போ a பார்த்தீங்கன்னா 0.2, b 0.02, 2 இன்ட்டு இங்கே a இது bன்னு இருக்குது. அப்போது இதை நான் a - b இதை ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதலாம். ஓகேவா? கீழே 0.36 அப்படியே எழுதிக்கிறேன். a இங்கே பார்த்தீங்கன்னா 0.2 minus 0.02 the whole square divided by 0.36. இதையுமே நான் டெசிமலில் இருந்து எழுதிக்கிறேன். 2/10 minus 2/100 the whole square divided by 36/100. ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? மேலே 20 ஆகிடுமா? அப்போ 18/100 ஸ்கொயரு 36/100ன்னு வரும். கரெக்டாக? ஸோ ஒரு 100 கேன்சல் ஆயிரும். இங்கே பார்த்திங்கன்னா 18மே ஒரு 18 36ல் கேன்சல் பண்ணிங்கன்னா 2ன்னு வரும். அப்போ உங்களுக்கு பார்த்திங்கன்னா 18/2ன்னு வரும். கரெக்டாக 18/2 into 100ன்னு இருக்கும். அப்போது இது 9/100. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 0.09 வரும். இப்போ இதான் சம்மோட ஆன்சர்.